இன்று முழு உலகத்திலிருந்தும் காசா மக்களுக்கு பலவிதமான உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிலர் விமானங்களின் மூலமாக உணவுப் பொருட்களை காசா மக்களுக்கு பாராசூட்டின் மூலமாக அனுப்புகிறார்கள். சிலர் கண்டெய்னரின் மூலமாக பல உதவிப் பொருட்களை தரை வழியாக காசாவுக்குள்ளால் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதே போல சிலர் வெப்சைட்களை ஆரம்பித்து டொனேஷன் என்ற பெயரில் காசா மக்களுக்கு பணங்களை திரட்டி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க சிலர் கமெண்ட் செக்ஷனில் நாங்களும் அங்கே அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காசா மக்களுக்காக வேண்டி ஏதாவது உதவி செய்ய ஆசைப்படுகிறோம், இருந்த இடத்திலிருந்து ஏதாவது உதவிகள் செய்வதற்கு வழிமுறைகள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நாம் இந்த பதிவுல இருந்த இடத்திலேயே நாம் இருந்து கொண்டு காசா மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய பிரதானமான 5 உரிமைகள் என்பதை விட 5 கடமைகள் இருக்கின்றன. அந்த 5 கடமைகள் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த 5 விடயத்தை நாம் காசாவுக்கு சென்று தான் உதவி செய்ய வேண்டும் என்பது கிடையாது. நாம் இருந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த 5 விடயங்களை தாராளமாக செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து காசாவிலே பலவிதமான அநியாயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன, இன அழிப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் முழு உலகத்திலிருந்தும் குரல்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு சார்பாக ஒலித்துக் கொண்டு தான் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் மனிதாபிமான ரீதியில் பல நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு உதவிகளை இறக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். சில நாடுகள் தங்களுடைய காகோ ஷிப் மூலமாக உணவுப் பொருட்களை பாராசூட்டினால் அந்த காசாவுடைய பகுதிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சிலர் ட்ரக் மூலமாக தரை வழி மார்க்கமாக காசாவுக்குள்ளால் உணவுப் பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சிலர் டொனேஷன் என்ற பெயரில் அதிகமான நிதிகளை திரட்டி அந்த காசா மக்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் சிலர் நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை காசா மக்களுக்கு கொடுக்க வேண்டும், இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கிறதா என்று கமெண்ட் செக்ஷனிலே கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இருந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு காசா மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய பிரதானமான 5 உதவிகள் 5 கடமைகள் இருக்கின்றன. அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, முதலாவது என்னவென்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது. கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களை துஆவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறைவான ஒரு சகோதரன் மறைவாக இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ இருக்கிறது, எந்த விதமான திரையும் இன்றி அல்லாஹ்விடத்திலே போய் சேர்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தஅவத்து காயிபின் லிகாயிபின், மறைவான ஒரு சகோதரனுக்காக வேண்டி மறைவான இன்னொருவர் கேட்கக்கூடிய துஆ. அப்படி என்றால் அருமையானவர்களே, ஒருவர் இந்த நாட்டிலே இருக்கிறார், இந்த நாட்டிலே இருந்து கொண்டு வேறொரு இடத்திலே இருக்கக்கூடிய தனது சகோதரருக்காக வேண்டி துஆ கேட்டால் இந்த துஆவை அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிக்கிறான். அந்த துஆ எந்தவித திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காசாவிலே மக்கள் படக்கூடிய கஷ்டத்துக்காக வேண்டி நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவிலே, இந்தியாவிலே, ஏசியா கண்ட்ரிலே, யூரோப்பிலே, ஆப்பிரிக்காவிலே, உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். இது நம்முடைய முதலாவது கடமை. இரண்டாவது கண்ணியமானவர்களே, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் சதகா தான தர்மம் செய்வது. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், அஸ்ஸதகத்து தருத்துல் பலாஅ, இந்த தர்மம் இருக்கிறதே எப்படியாப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அதை திருப்பி அனுப்பிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தர்மத்தின் மூலமாக 17 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு அருளுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி இன்னொரு பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன். ஆக கண்ணியமானவர்களே, எப்படியாப்பட்ட சோதனையாக இருந்தாலும் யாருக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது, சதகா செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த சதகாவுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த சோதனைகளை இல்லாமலாக்கி விடுகிறான். புகாரியுடைய ரிவாயத் வருது, முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார். அவர் வஃபாத்தான அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. உடனே சிலர் பேசிக்கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்ததின் காரணமாகத்தான் இந்த சூரிய கிரகணம்
கிரகணம் ஏற்பட்டு விட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஒரு குதுபா செய்தார்கள். அதிலே சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதான் மின் ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அத்தாட்சிகள். லா யன்ஹஸிஃபானி லிமௌதி அஹதின் வலா லிஹயாத்தின், ஒருவருடைய மரணத்துக்காகவோ அல்லது ஒருவர் பிறப்பதின் காரணமாகவோ இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரிய கிரகணம் நீங்கும் வரை ஃபகப்பிரு, நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், ஃபஹல்லிலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், வதஸத்தகு தான தர்மங்கள் செய்யுங்கள், ஃபஸல்லு தொழுகையிலே ஈடுபடுங்கள், ஹத்தா யன்ஜலிய, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சந்திர சூரிய கிரகணத்தை ஃபைதா ரஅய்துமூஹு, நீங்கள் கண்கூடாக பார்த்தால் இப்படியாப்பட்ட அமலை அந்த கிரகணம் நீங்கும் வரை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே சோதனைகள் ஏற்படும் பொழுது நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்ன? திக்ருகளிலே ஈடுபடுவது, சதகாக்கள் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, தொழுகையிலே ஈடுபடுவது. கண்ணியமானவர்களே, எனவே தான் இப்பொழுது காசாவிலே அநியாயங்கள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை நாங்கள் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொள்வது, இரண்டாவது தான தர்மங்கள் செய்வது. அது 10 ரூபாயாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே பெருமதி வாய்ந்தது தான். உண்மையான தூய எண்ணத்துடன் அந்த தர்மத்தை கொடுக்கும் பொழுது அதனுடைய ரியாக்ஷனை அல்லாஹ் காசாவிலே காட்டுவான். மூன்றாவது, நாம் காசா மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமை கண்ணியமானவர்களே, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு பிடித்துக் கொள்வது. இந்த ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபசூமு, நோன்பும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஒரு சோதனை இறங்கும் பொழுது அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளிலே இந்த காசா மக்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற நியத்திலே நோன்பு பிடித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வான். அவர்களுக்கும் அல்லாஹ் நிம்மதி ஏற்படுத்துவான். நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த வழிகாட்டல், நாம் காசா மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது. ஏனென்று சொன்னால் இப்னு மாஜாவுடைய தெளிவான ரிவாயத், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, சகலவிதமான கவலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையையும், வ மின் குல்லி ضيقின் மக்ரஜா, நெருக்கடி சகலவிதமான நெருக்கடிகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வழியையும், வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையா புறத்தால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கும் அளிக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் இஸ்திக்ஃபாரை செய்யும் பொழுது அந்த காசா மக்களுடைய துயரத்தை, துன்பத்தை, கஷ்டத்தை நீக்கி அல்லாஹ் அவர்களுக்கு பலவிதமான அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான். இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், அல்லாஹ்வுடைய தண்டனை உலகத்திலே 2 சந்தர்ப்பங்களில் இறங்காது. முதலாவது அல்லாஹ் கூறுகிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்த உம்மத்தை நான் தண்டிக்க மாட்டேன். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான், இந்த அடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் என்று குர்ஆனிலே கூறுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, காசா மக்களுக்காக வேண்டி நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய நிலையை சீராக்குவான். ஐந்தாவது, நாம் காசா மக்களுக்காக செய்ய வேண்டிய முக்கியமான கடமை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் குனூத்து நாசிலாவை ஓதுவது. குனூத்து நாசிலா என்பது சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய குனூத் கிடையாது. அது வேறு, இது வேறு. கண்ணியமானவர்களை நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குனூத்து நாசிலா என்பது சோதனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயம் அல்லது உயிர்கொல்லி நோய்கள் உலகத்திலே ஆக்கிரமிக்கக்கூடிய சமயம், அந்த சோதனைகள், அந்த உயிர்கொல்லி நோய் நீங்கும் வரை நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ருக்கூவிலிருந்து எழுந்து இஅ்திதாலிலே இருக்கக்கூடிய சமயம் ஓதக்கூடிய குனூத்துக்கு தான் குனூத்து நாசிலா என்று சொல்லப்படும். இதற்கு தெளிவான ஆதாரங்கள் ஹதீஸிலே இருக்கின்றன. அபூ தாவூதுடைய ரிவாயத் வருது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன், ஒரு மாதம் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ சுலைம் கோத்திரத்தாருடைய முக்கியமான பிரிவினர்கள் ரிஅல், தக்வான், உஸையா போன்ற 3 பிரிவினர்களுக்கு எதிராக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு மாதம் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதி இருக்கிறார்கள். நபி அவர்கள் குனூத் ஓதும் பொழுது வயுஅம்மினு மன் கல்ஃபஹு, நபி அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் ஆமீனும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியமானவர்களை, ஹிஜ்ரி 5வது வருடம் பனூ சுலைம் கோத்திரத்தை சேர்ந்த இந்த 3 பிரிவினர்களும்
வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கோத்திரத்தில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி யாராவது எங்களுடன் அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்ள குர்ஆனை மனனம் செய்த 70 ஹாஃபிஸ்மார்களை ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் செல்லும் பொழுது பிக்ரே மவுனா என்ற இடத்தில் இந்த பனு சுலைம் கோத்திரத்தாரை சேர்ந்த ரிஅல், ஸக்வான், உஸையா பிரிவினர்கள் இந்த 70 ஹாஃபிஸ்மார்களையும் கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் இவர்களுக்கு எதிராக ஒரு மாதம் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்து நாஸிலா ஓதியிருக்கிறார்கள். இந்த ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் முத்ததாபிஅன் ஃபில் ளுஹ்ரி வல் அஸ்ரி வல் மக்ரிபி வல் இஷாஇ வ ஸலாத்தி சுப்ஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுப்ஹ் தொழுகைக்கு பிறகு இந்த குனூத்து நாஸிலாவை ஓதினார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல 299ஆவதாக 677ஆவதாக வருகிறது. நபி அவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் குனூத்து நாஸிலா ஓதியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது காசா மக்களுக்கு நிகழக்கூடிய அநியாயத்தை எதிர்த்து நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் குனூத்து நாஸிலாவை ஓத வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குனூத்து நாஸிலா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுவது ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மஜ்மூஉல் ஃபதாவிலே குறிப்பிடுகிறார்கள், யுஷ்ரஉ அய்யகுனுத இந்த நவாசில், சோதனைகள் ஏற்படும் பொழுது இந்த குனூத்து நாஸிலா ஓதுவது இஸ்லாத்திலே ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. யதுஉ லில் முஃமினீன், இந்த குனூத்திலே ஓதக்கூடியவர் முஃமின்களுக்கு சார்பாக துஆ செய்தும், வயதுஉ அலல் குஃபார், எதிரிகளை சபித்தும் இந்த குனூத்திலே அவர் ஓதுவார். இந்த குனூத்தை எல்லா தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓத முடியும் என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மஜ்மூஉல் ஃபதாவா இப்னு பாஸிலே குறிப்பிடுகிறார்கள், இந்த குனூத்து நாஸிலா என்பது சோதனைகளுடைய சமயத்திலே ஓதுவது சுன்னத்துன் முஅக்கதத்துன், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. இந்த குனூத்தின் மூலமாக எதிரிகளுடைய அந்த சக்தி பலகீனமாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய முயற்சிகள் தோல்வியடைய வேண்டும், அவர்களுடைய திட்டங்கள் தவிடுபொடியாக்கப்பட வேண்டும். இதே போல முஃமின்களுக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஓதப்படுவது தான் இந்த குனூத்து நாஸிலா என்பதாக இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இதே போல ஷேக் சாலிஹ் உஸைமீன் தங்களுடைய ஃபதாவா நூரின் அல தர்பி என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், சோதனைகளுடைய சந்தர்ப்பத்தில் குனூத்து நாஸிலா ஓதுவது இஸ்லாத்திலே ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குனூத்தை சுபஹுக்கு பிறகு, மக்ரிபுக்கு பிறகு என்று குறிப்பாக ஓதக்கூடாது. மாற்றமாக எல்லா தொழுகைக்கு பின்னாலும் இந்த குனூத்தை ஓத முடியும். இதுதான் குனூத்து நாஸிலா என்பதாக ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அவர்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது சிலர் சுபஹுக்கு பின்னால, சிலர் மக்ரிபுக்கு பின்னால அல்லது கிழமையிலே ஒரு நாளில் இந்த குனூத்தை ஓதுவார்கள். அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கிழமை முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வாரத்தில் எத்தனை தொழுகைகள் இருக்கிறதோ எல்லா தொழுகைகளிலும் இந்த குனூத்தை ஓத முடியும். கிழமையில இந்த நாளில் மட்டும் தான் ஓத வேண்டும், இந்த தொழுகைக்கு பின்னால் மட்டும் தான் இது ஓதுவது குறிப்பானது என்பது கிடையாது. மாற்றமாக இந்த குனூத்து நாஸிலா என்பது பொதுவானது, எல்லா தொழுகைக்கு பின்னாலும் ஓத முடியும் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த குனூத்து நாஸிலாவை ஓதும் பொழுது கண்ணியமானவர்களே, எதிரிகளுடைய திட்டங்களை அல்லாஹ் தவிடுபொடியாக்கி முஃமின்களுக்கு அல்லாஹ் உதவியை, வெற்றியை அளிப்பான். ஆகவே இந்த காசா மக்களுக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ருக்கூவிலிருந்து எழுந்து இஅ்திதாலிலே இருக்கும் பொழுது நாங்கள் துஆக்களிலே ஈடுபட வேண்டும், இந்த குனூத்தை ஓத வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் காசா மக்களை பாதுகாத்து அந்த எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் தவிடுபொடியாக்கி விடுவான். எனவே காசா மக்களுக்காக வேண்டி நாங்கள் இருந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த 5 கடமைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை கபூல் செய்வான். இதனுடைய தாற்பயத்தை, ரியாக்ஷனை கூடிய சீக்கிரத்திலே அல்லாஹ் காட்டுவான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.